பேட்சாக இருக்கும்போது ஏறும்போது உழுகாமல் இருந்தால் சரி. சரி, அப்புறம் ஃபோன் எப்படி வைப்பீங்க? ஃபோன் தான் இதில் இருக்குல்ல. மொத்தம் 6 வண்டிங்க. இங்கே 3, இங்கே 2, 5 வண்டியா? என்னது இரு ஒவ்வொரு டைமும் உனக்கு இதே வேலையாக போச்சுனான்னு பாரு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுந்தர். எல்லோரும் தேதிக்கு நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா ஹெல்மெட் குளம் போட்டு பேசுனீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப்பு கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் போக சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ அவ்வளோக்கு தெரியுமான்னு தெரில. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்கேப்டன், ஜிஜி எல்லாம் வராங்க. என்எஸ்கேப்டன் நான் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் தான் கால் பண்ணார். நானும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்படின்னாரு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 5:24, 5:30 போகுது. நம்ம கிளம்பிட்டு 4:30க்கு எந்திரிச்சிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாளவாடி போகிறோம். இப்படியே கிளம்பிட்டோம். போயிட்டு 1 டே ட்ரிப்பு தான், 2 டேஸ் எல்லாம் இல்லை. போயிட்டு காலையில் போயிட்டு நைட்டு வர்றது தான். கிளம்பிட்டோங்க. நான் அநேகமாக ஃபஸ்ட்டு போய் வெயிட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவங்களாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். யார் இன்னும் வர்றாங்க. 2-3 பைக் வருது. நான் யாருன்னு நான் போக சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சா. டைம் ஆயிடுச்சு. மக்களே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. எனக்கு வந்து பக்கம், எனக்கு இங்கேருந்து பண்ணாரியே கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தான். பட் அவங்களுக்கு தான் ஹெச்சுன்னு நினைக்கிற கிலோமீட்டர்ஸ். நான் பண்ணாரி சத்தியமங்கலம் தாண்டி ஒரு பாலம் ஒன்று வரும். அந்த பாலத்துக்கிட்ட போய் நான் வெயிட் பண்ணணும். அவங்க என்எஸ்கேப்டன், ஜிஜி எல்லாம் அங்கே வந்துடுவாங்க. அப்புறம் அவங்க கூட இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்க கூட இன்னும் 3 பைக் என்னமோ வருதாமா. அந்தியூர் வந்து வருவாங்க மொத்தத்தில் எல்லோரும். நம்மளுக்கு பக்கம் நம்ம இப்படியே கோபி வழியாக ஏறி, கோபி போகல, கோபிக்கு முன்னாடியே கட் ஆகி நம்ம சத்தியமங்கலம் போயிடலாம். எனக்கு பண்ணாரி மொத்தம் 60 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு திங்களூர் போய் பெட்ரோல் அடிக்கணும். திங்களூரில் தான் பாரத் இருக்குது, அதுக்கு முன்னாடி இல்லை. வண்டி 2 நாளாக ட்ரையில் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு எவ்வளோ பக்குன்னு இருக்குது. என்ன இது வாக்கிங் போயிட்டு வராங்களா? என்னமோ நமக்கு எதுக்கு தேவையில்லாமல். உங்களுக்கு லைட்டு எந்த அளவுக்கு தெரியும், விசிபிலிட்டி எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஒரு அளவுக்கு தான் தெரியுது. நான் ரொம்ப அதிகமாகலாம் வீடியோ எடுக்கல. நான் சூரிய பகவான் வந்தோடனே எடுக்க ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆமே ஏங்க ஒன்றுமே தெரிலங்க. ஃபாக் லைட் மட்டும்தான் தெரியுது. இப்போ ஓரளவுக்கு தெரியுது. எனக்கு எப்படி வீடியோ எடுக்கும்போதே தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபோனில் தான் நான் எடுக்கிறேன். அதனால் ஓரளவுக்கு தெரியுது. ரொம்ப நாள் ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி பவானி வரைக்கும் தான் போயிட்டு வந்தேன். என்எஸ்கேப்டன் வீட்டுக்கு ஈரோடு வரைக்கும் போயிட்டு வந்தேன். பட் இப்போ தான் ட்ரிப் போகிறோம். அம்மே எடுத்தோடனே ஆஃப் ரோடா? அம்மே அனைமா எல்லாம் சோலோ தான். மொத்தம் எத்தனை பைக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஜிஜி ஒன்று, என்எஸ் ஒன்று, அப்புறம் அவர் ஒரு 3 NS 200, அப்புறம் ஒரு அண்டர் 350 நினைக்கிறேன். அப்புறம் அவங்க கூட இன்னொரு பைக் என்னமோ டியூக்கோ இல்லை V3 என்னமோ சொன்னாங்க. பார்ப்போம் எத்தனை வண்டி வருதுன்ட்டு. நான் இன்னும் எதுவுமே டீ குடிக்கல. சரி போகிற வழியில் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். வாட்டர் பாட்டில் கூட எடுக்கல. அதை மட்டும் மறந்துடுறேன் எல்லா இதுலேயும். என்னப்போ மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் மட்டும் இருக்கிறதுக்கு மறந்துடுறேங்க. ஸ்பீடு பிரேக்கர்லாம் போட்டாங்களா? ஓ சூப்பர். பெட்ரோல் அடிக்கணும், எனக்கு அதுதான் மெயின். ஐயோ பார்த்தோன்னே முறுக்கிட்டு போகிறாங்க. போட்டோம், நம்மளுக்கு இப்போ பிரச்சனையே இல்லை. நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். ஓங்கேயா, ஏன் இண்டிகேட்டர் போட்டே போயிட்டுருக்கிறீங்க? போட்டால் திரும்பிடணும். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா அங்கே கடைசியில் ஹண்டர் 350 இருக்குது. NS 200 BS4 நம்ம NSோடது. இது ஹினாட்டா. நம்ம 150, இங்கே ஒரு 150, இது 200.
அப்புறம் நம்ம ஜிஜி ப்ரோ, உனக்கு தான் ஃபோக்கஸு. அவர் தான் இது ஃபுல்லாக காட்டுனார்ல. ஹாய் ப்ரோ. இவர் பேர் மதுரை தானே? மதுரை. கிளாரிட்டி கம்மியாக இருக்கு ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது? அதுதான் தை மாதத்துக்கு அப்புறம் வாங்கிடலாம். யானைக்கு ஒரு காலம் நான் அப்படி சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு யானை பிடிக்கும். பூனைக்கு ஒரு காலம் தான், யானைக்கு ஒரு காலம் வரும். தலைகளாக வச்சுக்கலாம். உங்கள் பேர் ப்ரோ? மகேஷ். இவர் எல்லாருக்கும் தெரியும், என்எஸ் கேப்டன். தெரியல நின்று பார்த்தா தெரியாதுங்க யாரு. பிளாக் அந்த இது பிளாக்காக வருது ஃபேஸ், வெயில் அடிக்கல அதனால. இல்லை ப்ரோ, இட்ஸ் நேச்சர். இல்லை, இந்த ஆப்பில் வந்து ஓப்பன் கேமராவில் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தான் காட்டும், பட் ஆனால் ஃபேஸ் வந்து பிளாக்காக காட்டுது. சரி வாங்க கிளம்பலாம், டைம் ஆகுது. சும்மாவே நான் கருப்பாக தான் இருப்பேன். வேறு வைடாங்க வருமா உங்களுக்கு? இல்லை, நான் லென்ஸ் போட்டிருக்கனால வைடாக இருக்குது, இல்லைன்னா நார்மல் தான் வரும். நார்மல் ஆப்பில் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம், பேசிட்டு வைடு இல்லையே. சரி வாங்க. இவர் வந்து மீட்டப்லேயே பார்த்துருப்பீங்க. உங்கள் பேர்? புகழ். ஒட்டிச்சு, கை வைக்காத, போகும்போது விழுந்துற போகுது. அது இது கையே வைக்க மாட்டீங்க, இப்போ மட்டும் அங்கேயே கை வைக்கிறீங்க. பேட்சாக இருக்கும்போது ஏறும்போது உழுகாம இருந்தால் சரி. சரி, அப்புறம் ஃபோன் எப்படி வைப்பீங்க? ஃபோன் தான் இதில் இருக்குல்ல. மறந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அங்கே என்னையா பண்ணுறீங்க? மொத்தம் 6 வண்டிங்க. இங்கே 3, இங்கே 2, 5 வண்டியா? ப்ரோ என்னது? மாட்டி விடு ப்ரோ. இரு. ஒவ்வொரு டைமும் உனக்கு இதே வேலையாக போச்சுடான்னு பாரு ப்ரோ. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக மவுண்ட் பண்ணுவேன், இவங்க சொல்லி தான் நான் தலை. ப்ரோ இல்லை, நீ கீழே வைக்காத, மேலேயே வை, அதான் கரெக்டாக இருக்குது. எனக்கும் அதான் கரெக்டாக இருக்குது. திருப்பு சொருவுங்க. அட கொஞ்சம் நகத்தை விட்டா அந்த பக்கமாக தான் சொருவுறது, அப்புறம் எப்படி போகும்? நகை அட உடஞ்சி போயிடும். அங்கே வச்சு இறக்குங்க. என்ன ப்ரைஸ் ப்ரோ இது? நான் அப்படியே அந்த இது போடு. அவர்கிட்ட வாங்கினேன், 15 ரூபாய்க்கு வாங்கினேன் ப்ரோ. ஆனால் அவர் யூஸ் பண்ண 1 வருஷம் தான் ஆகுது வாங்கி. புதுசாக எடுத்திங்கன்னா ஹீரோ 8 எவ்வளோ ப்ரோ வருது? 36, 32. ஹீரோ 8 8 கம்மியாக தான் வரும், 20 ரூபாய்க்கு மேலே தான் வேணும். 24, 25 வரும். இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்து. விசித்திரமான ஹெட்செட். ஓ, இதில் பேசிக்கிறதா உள்ள மாட்டி? ஓ, பாட்டும் கேட்டுட்டு பேசிக்கிறதா? தலைவா கொஞ்சம் விட்டின்னா போவேன். ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயே 8:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி பண்ணாரி அம்மன் கோவில் வந்து கொஞ்சம் விசேஷ நாள். குண்டத்துக்கு அந்த விறகெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டு வச்சுருந்தாங்க, நான் ஃபோட்டோ பார்த்தேன். பட் இன்னும் வெயில் அடிக்கல, லைட்டாக மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. லைட்டாக மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. நான் ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்தேன், என்எஸ் கேப்டன் ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே நம்ம கூடிய சீக்கிரம் கோப்ரோ வாங்குவோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப அடி வாங்குது, லென்ஸ் போட்ட சுத்தமாகவே ரொம்ப இதாகுது. அதனால் கூடிய சீக்கிரம் கோப்ரோ வாங்கணும். தை மாதம் அந்த பழனி, அந்த கர்நாடகா ஹில்ஸ் போகணும் மலைக்கு, முனியப்பன் கோயில். அது போயிட்டு வந்துட்டு நம்ம கோப்ரோ வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டாச்சு, கிளம்பிட்டோம். பண்ணாரில் இருக்கிறோம். கோயில் பாருங்கள், தெரியுதா? தெரியும் நம்புகிறேன். ஆமே, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் 8 மாதம் கழிச்சு இப்போ தான் பார்டர் வரேன். நம்மளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, டிபோர்டுனிக்கு தான் பிரச்சனை, செக் பண்ணுவாங்க.
ஏய் மான் மான் மானு 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 மானு. ஏய் மான் மான் தெரியுதா? ஐ மானு. ஐயா யாட வரும் அப்படின்ற அப்படிதும். இப்போ மொத்தம் 5 வண்டி போகுதுங்க. ஹண்டரு, NS200 BS4 BS7 2 பேர். பொறுமையாகவே போகணும், அப்போ தான் ஏதாவது மாட்டோம். அருமையாக இருக்குது. வெயில் இன்னும் சுத்தமாக அடிக்கலை, மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. ரெயின் கோட் இருக்குது, பிரச்சனை இல்லை. அருமையாக இருக்குது. வழி இந்த ரூட்டில் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. ஆனால் ஒரு சின்ன இதாகிடுச்சு, அதை நான் சொல்ல விரும்பலை. அவர் சொல்ல வேண்டாம் ப்ரோ அப்படின்ட்டாரு, அதனால் வேண்டாம். மான் ஸ்டார்டிங்கே மான் அருமையான ஒரு பயணம். சுத்தமாக வெயில் அடிக்கலை, மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. சூரிய பகவானே இன்னும் கண்ணுக்கு வரல. ஃபுல்லாக மேகமூட்டமாகவே தான் இருக்குது. ரெயின் கோட் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் 2 பேர்கிட்ட இல்லை. ஏதாவது கண்ணுக்கு தென்படுமா, யானை ஏதாவது தென்படுமான்னு பார்க்குறேன். ஏர்பஸ் KSRTC அது மாதிரி திடுக்கு பிடுக்குன்னு ஆடும். எப்படி ஏதாவது கண்ணுக்கு தென்படுமான்னு நானும் பார்க்குறேன். கர்மாந்திரம் முடிச்சு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் வரும்போது, இதுக்கு முன்னாடி நான் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா எதுவும் பார்க்கல. மான் கூட தான், மான் மட்டும் பார்த்தேன் ரோடு கிராஸ் பண்ணிச்சு. ஆனால் ஒரு 4-5 மான் தான் இருந்துச்சு. அங்கே பார்த்த ஸ்டார்டிங்லேயே ஒரு 10-15 மான் இருக்க மாட்டேங்குது. அருமையாக இருக்குது. இந்த கிளைமேட் தாங்க வேணும். வெயில் அடித்தாலாம் சும்மா வெறியாகி போயிடும் எனக்கெல்லாம். தலைவன் ஃபன் பண்ணுறோம் இப்படி. மதுரை பேரே மதுரை தாங்க. எதுக்கியா மேப்பு கேட்குறேன். ஒரே ரூட்டு தானே, எதுக்கு மேப்பு? தாளவாடி போகிறேங்க. தாளவாடி பார்டர் தாண்டி போகணும். சாப்பிட்டாச்சு. தோசை வந்து ஊத்தாப்பம் பெருசாக இருக்குது. புரோட்டா 25 ரூபா ஒன்று. ஆனால் வேஸ்ட்டுங்க, எதுவுமே நல்லா இல்லை. சாம்பார் இருந்தால் பருப்பு சாம்பார் ஊற்றுனாங்க தோசைக்கு, இது ஊத்தாப்பத்துக்கு. ஐயோ நான் சாப்பிடல. நம்ம அப்படியே பொறுமையாக லாக் பண்ணிட்டு போகலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:45 போகுது. அருமையாக இருக்குது கிளைமேட். அப்படியே சில்லுன்ட்டு. ஏதாவது தென்படுமா மானை தவிர ஏதாவது யானை? இப்போல்லாம் வர வாய்ப்பு இல்லைங்க. சாயந்தரம் டைம் தான் வரும். நல்லா தான் இருக்கும் வந்தால். ஆனால் ரிஸ்க்கு. பட்டு நானும் பார்க்கணுன்னு பார்க்குறேன். எலிஃபெண்ட் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. என்ன அது? ஸ்பீடு பிரேக்கர் வேறு அங்கங்கே போட்டு வச்சிடுறாங்க. எரிச்சலாகுது. மேலெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பாகா இல்லை மழை வருதா ஒன்றும் தெரியல. ஆனால் மேகமூட்டமாக தான் இருக்குது. ஐயப்ப சாமிகள்லாம் நிறையா பேர் வந்திருக்காங்க மன்னாரிக்கு.
டேங்கர் லாரியெல்லாம் போகுதுங்க. இல்லை, நடுவில் வந்து நிற்கக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் எப்படி ஸ்பீடு பிரேக்கர் போட்டால் மட்டும் ஸ்லோ பண்ணி தானே போகிற மாதிரி இருக்கும்? எனக்கு அதுதான் புரியல. எனக்கு இங்கே யானை நிற்கிற மாதிரியே தோணுதுங்க. பட் இருக்க வாய்ப்பில்லை, கம்மி தான். ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த பாலம் தானே ஹில்ஸு. ஊர் ஃபுல்லாக ஃபாக் மேலே ஓட அடிச்சு ஓட்டுறா ஓடுறா. ஆக்சுவலாக போன முன்னாடி வரும்போது வைசரும் இதே வைசர் தான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஏறா ஏறா மாப்பிள்ள, உனக்கு இருக்கிறா ஏறா போராடு. என்னென்ன சாம்ராஜ் நகர், தலைமலை, ஆசனூர், திம்பம். ஃபஸ்ட்டு பெட்டு நம்பர் 1. ஃபுல்லாக ஃபாகு தான். நம்மளதெல்லாம் அசால்ட்டு, நம்மளுக்கெல்லாம் பழக்கம். பஸ் வருது பாருங்க. போடு போடு போடு. கொண்டை ஊசியோல 27 பெண்டா? டேங்கர் லாரியெல்லாம் போகுதுங்க. கீழே ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஹேண்டில் வேறு மாத்திரலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ஓடுறதுக்கு. ரொம்ப குனிஞ்சு ஓடுற மாதிரி இருந்துச்சு முன்னாடி. உங்களுக்கு ஆங்கிள் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது 3வது பெண்டா? ரைட் ஏறுறாங்க பாருங்க ஃபுல்லாக. பூத்தலைவா பூத்தலைவா. வணக்கம்டா மாப்பிள்ள, திம்பத்துலேருந்து. ஃபஸ்ட்டு கியரா? ஓ, ஃபுல்லாக மிஸ்ட்டு. அடிச்சோட்டு அடிச்சோட்டு இதுதாண்டா வேணும் எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா மிஸ்ட்டு அதிகமாக இருக்கணும், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் நான் கேரளா போகணுன்ட்டு இருக்கேன். பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு கீழெல்லாம். அங்கேயும் மிஸ்ட்டு, வெயில் சுத்தமாக இல்லை. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். என்னது இது? ஓ, துணியா? சஃபாரி. ஐயோ, ஃபோட்டோ ஷூட்டுக்கு இது எடுக்கிறீங்கன்னா சொல்லிட்டு எடுங்கய்யா. நீங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு எடுக்காதீங்க, அப்புறம் எனக்கு தெரியாது. அடா டாடா டாடா டாடா, கேரளா வந்த ஒரு ஃபீல். ஓ, எல்லாம் லைனாக வந்துட்டுருக்காங்க. அருமை, சூப்பர். அவர் அப்பயும் என்ன சொல்லி தான் கூப்பிட்டு வந்தார், ப்ரோ ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும் ப்ரோ, கிளைமேட் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஹே லாரி, என்னாச்சு? பஞ்சர் ஆகிடுச்சா? வேலை வணக்கம்டா மாப்பிள்ள.
7வது பெண்டு அதுக்குள்ள. ஆஹா ஆஹா ஆஹா, அருமை. கிளைமேட் நச்சு நச்சுன்னு இருக்குது. அருமைடா. ஆக்சுவலாக இது என்ன உனக்கு என்ன இப்போ இப்படி பிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரில. என்னடா பிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு மிஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். கார்காரர் ஒட்டி ஏறுறாரு. ஏமாப்ல ஏ போராடு வா. ஐயா ஐயா ஐயா, அங்கே பாருங்க அங்கே பாருங்க.